புரட்சித் தலைவர் வழியில், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இன்று தமிழகத்தின் வெற்றி கழகமாக இருக்கின்ற என் அன்பிலவர் அவருடைய தலைமையில் நேற்றையும் இணைந்து எல்லோரும் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி சொல்லியிருக்கிறார், செங்கோட்டைக்கு எங்கே மக்கள் இருக்கிறார்கள், பார்த்தீர்களா ஒரே மணி நேரத்தில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் நான் இந்த இயக்கத்தில் இணைந்தது ஒன்று, நான் இந்த தொகுதிக்கு கடுமையாக உழைத்தது ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. முதலே நான் கண்ட தலைவர் நாம் இதயங்களிலே குடிகொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர், 2வது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 5 முறை முதலமைச்சர். நாளை காணப்போகின்ற தலைவர் தமிழ்நாட்டை ஆளப்போகிற தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், என் அன்பு இளவல் விஜய் அவர்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. நான் முதலில் அறிவித்த போது புரட்சித் தலைவரோடு பயணம் செய்தேன். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 2வது முறை அம்மாவோடு சென்றோம். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற இளவல் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர். நாளை மக்கள் வெள்ளத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிற அவர் 2026 மக்கள் சக்தியால் முதலமைச்சர் ஆவது எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இவர் என்ன செய்தார், தனக்கும் தன் குடும்பத்திற்கும் யாரையாவது சந்தித்திருக்கிறார்களா, மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா, தொண்டர்களுக்கு செய்திருக்கிறார் என்று ஒரு அறிவாளி பேசியிருக்கிறார். அந்த கட்சியே எங்கே இருக்கிறது நிலையை ஒரு முறையாவது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அம்மாவுடைய துணையார் 17-18 இருந்து ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு உங்கள் வெற்றி என்ற நிலை ஏதாவது ஒரு முறையாவது வந்திருக்கிறதா என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். நான் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை. நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாற்றுவதற்கு உங்களை பூண்ட இளைஞர்கள். நான் 4 மணி நேரம் காலதாமதம், 1:30 மணிக்கு விமானம் வந்தவுடன் விமான நிலையத்திலே இறங்குகிற போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று பெங்களூருக்கு சென்றார்கள். அங்கே 1 மணி நேரம் இந்த பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் வருகிற போது என் உயிரின் மேலான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் 5 மணி நேரம் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலுமே தமிழகத்திலே பிறக்கவில்லை என்ற வரலாறு தமிழகத்திலே உருவாகியிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், உங்கள் தலைவருக்கு எல்லோரும் சொன்னார்கள் உங்கள் தலைவரை சந்திக்க முடியுமா என்றார்கள். எங்களோடு வந்த 100 பேர்கள் 1.25 மணி நேரம் அவருக்கு சால் விடுவித்து உங்கள் துண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு படைத்த தலைவர் தான் உங்கள் தலைவர். நேற்றைய பார்த்து ஆகவே சகோதரர்களாக இருக்கிற நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம். நாளை எதிர்காலம் மட்டுமல்ல, வரலாற்றை படைக்க போகிறோம்.